உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். துரை செந்தில்குமார் இயக்கத்தில் லெஜண்ட் சரவணா நடித்திருக்கிற லீடர் படத்தை வெளியூரில் பார்க்க வேண்டியதாகி போச்சு. ஏன்னா சென்னையில் பார்க்க முடியல, வெளியூரில் பார்த்துட்டு அப்படியே காருக்குள்ளே ஒரு ரிவ்யூ சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த லீடர் படத்துக்கு எதிர்பார்ப்புக்கு உண்டானதுக்கான காரணம், முதல் விஷயம் என்னென்னா, லெஜண்ட் ஆரம்பத்தில் வந்த படம். அந்த படத்தின் மீது அவ்வளோ ட்ரோல், அவ்வளோ மீம்ஸு, லெஜண்ட் சரவணாவை அப்படிலாம் கலாய்ன்னு கலாய்ச்சிருந்தாங்க. ஓகே, இந்த முறை நான் சம்பவம் பண்ணுற மாதிரி இறங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி டைரக்டர் துரை செந்தில்குமார், முக்கியமாக டைரக்டரான விஷயம், இந்த படத்தினுடைய டீசர், ட்ரெய்லர் இதெல்லாம் கூட வந்தது. ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. இதுக்காக லெஜண்ட் சரவணா உடம்பெல்லாம் குறைச்சி ரொம்ப ட்ரிம் ஆகி ரொம்ப மெனக்கெட்டுலாம் இருக்கார். அவரு கூட ஒரு ஈவெண்ட்டில் பேசியிருந்தார். ஜார்ஜியாவில் போய் ஷூட் பண்ணோம், -35 டிகிரியில் ஆம்புலன்ஸ்லாம் ஒரு ஆம்புலன்ஸ் பார்த்தாது, ஒரு 4-5 ஆம்புலன்ஸ்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மாதிரி விஷயம். ஒரு அப்பா மகள் சென்டிமெண்ட் கதை அப்படின்ற மாதிரி இதெல்லாம் போயிட்டு இருந்து. ஓகே ரைட், படம் என்னப்பா அந்த விமர்சனத்தை சொல்லுப்பா அப்படின்னு. லெஜண்ட் சரவணா ஒரு சக்திவேல் அப்படின்ற ஒரு கார் மெக்கானிக், தன் மகள் மீது அவ்வளோ ஒரு பாசம் கொண்ட ஒருத்தர். தான் மகள் தான் பெரிய சொத்து, பெரிய இது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஸ்கூலில் கூட்டுன்னு வருவார். அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை சாரி என் பொண்ணு கூட்டுமாய் ஸ்கூலில் விட்டுற வேலை, அதனால் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னுவார். திடீர்னு பார்த்தா அவங்க பொண்ணு வரத்துக்கு லேட் ஆகிடும். இப்போ தானே உங்கள் பொண்ணு கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் அவர் முகம்லாம் மாறிடும், ஒரு மாதிரி இறுக்கமாகிடுவார். அதுக்கப்புறம் அப்பா அப்படின்னு அந்த பொண்ணு உடனே நார்மலாக மாறிடுவார். இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இந்த அப்பா மகள் சென்டிமெண்ட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சம்பவம் இருக்குதுன்னு ஆடியன்ஸை ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளே கொண்டு சேர்க்குறாங்க. இப்படியா இருக்கிற இவர் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, தூத்துக்குடியில் நடக்கிற கதை அந்த ஆர்பரையே தன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிற வில்லன், அவர் ஏதோ ஒரு கண்டெய்னரில் ஒரு முக்கியமான பொருளை கடத்துகிறார். அந்த கண்டெய்னரை கடத்துகிறப்போ யாரெல்லாம் அதுக்கு இடையூறாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய வஸ்தாதவர். ஆண்ட்ரியா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தன்னுடைய மேலதிகாரிங்கிட்ட சொல்லும் போதெல்லாம் அவங்க கம்முன்னு போங்கன்றாங்க. அப்போ தான் அந்த ஏரியாவுக்கு எஸ்பியாக வராரு ஷாம். அவர் ஒரு பரம்பரை போலீஸ், அவங்க குடும்பமே போலீஸ் குடும்பம். ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, லெஜண்ட் சரவணா சக்திவேல், அவர் சக்திவேலாக இருக்கிற அவரும் பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் அந்த வில்லனுக்கு எதிராக மோதுறாரு. அவரும் அவனை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறாரு. அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியாவும் ஷாமும் சேர்ந்து அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும்போது தான் இவர் சக்திவேல் கிடையாது சாமி, இவர் மாறன் அப்படின்னு. அந்த மாறன் யார், அந்த மாறன் எப்படி இங்கே மெக்கானிக்காக இருந்தார், இந்த மகள் என்ன, இதுக்கு பின்னணியில் என்னன்ட்டு செகண்ட் ஆஃப் படும்போது, செகண்ட் ஆஃப் முழுக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், அதை தாண்டி சென்டிமெண்ட், ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒரு எமோஷ்னல், இது எல்லாம் கொண்டு போய் ஒரு பேக்கேஜாக அந்த படத்தை துரை செந்தில்குமார் கொடுத்துருக்காரு. செகண்ட் ஆஃப் நம்ம சொன்னோம்னா கதை ரிவீல். இதுக்கே நிறைய பேர் என்னப்பா கதையை சொல்லிட்டேன்னுவாங்க. மிக முக்கியமான விஷயம், இதில் எப்படி லெஜண்ட் நடிச்சிருக்காரு அப்படின்றது. உண்மையிலே அவரை உடம்பு குறைச்சிருக்காரு, நடிச்சிருக்கிறாரு. இந்த கேரக்டருக்காக நிறைய மெனக்கிட்டுருக்காரு. சக்திவேலா அவர் ஒரு அந்த கேரக்டருக்காக அவர் பண்ணுற வேலை, அதன் பிறகு மாறிய பிறகு அவர் பண்ணுறது, இதெல்லாம் மீறி இன்னும் கூட அவர் நடிக்கணுங்க சாமி அப்படின்னு கேட்கறதுக்கான காரணம் என்னென்னா, முகத்தில் ரியாக்ஷன் ஏன்னா போன படத்தில் அவர் சிரித்ததெல்லாம் ஒரு மாதிரி கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஒரு டயலாக் பேசுகிறாரு, ரியாக்ஷன் காமிக்கிறத விட இறுக்கமாகவே இருக்கிறாரு, முகத்தை இறுக்கமாகவே வச்சுருக்காரு, ஒரு சீரியஸான மனிதனாகவே இருக்கார். அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் தாண்டி அந்த செகண்ட் ஹாஃபில் இவர் யார் அப்படின்ற ஒரு விஷயம், குறிப்பாக இந்த 12th மேன் ஸ்குவாட் அப்படின்னு இந்த லால் ஒரு விஷயத்தை சொல்லுவார். அதை சொல்ல நான் அந்த 12th மேன் ஸ்குவாடில் இவர் எப்படியாப்பட்ட ஒரு நபர். கதை அப்படியே ஜார்ஜியாக்குள்ளே போகுது. ஜார்ஜியாவில் ஒரு கலவரம் ஏற்பட்டு போராட்டக்கூட இந்திய மாணவர்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள். அங்கே நடக்கிற சம்பவம் மீதியெல்லாம் பார்த்துங்க பின்னாடி. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் டெக்னிக்கலாக மிக பிரமாதமாக எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்டண்ட் ஆகட்டும், ஒரு கேமரா ஒர்க்கட்டும், ஒரு விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஜிப்ரானுடைய மியூசிக் ரீரெக்கார்டிங், பாடல்கள்லாம் அப்படியே ஒவ்வொன்று கேட்குற மாதிரி. குறிப்பாக அந்த கந்தசஷ்டி கவசத்தை போட்டு விட்டு இந்த வைப்பை ஏற்றுறாங்க தேட்டரில். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுன்னு போனது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படி லென்த்தியாக போய்கிட்டு இருக்குதோன்னு. எனக்குன்னு இல்லை, எனக்கு முன்னாடி உட்காந்து ஆடியன்ஸ்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஒரு
ஒரு 15 நிமிஷத்தை அப்படி தூக்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஒரு ட்ரெயின் ஃபைட் ஒன்று இருக்குது, வந்தே பாரத் ட்ரெயினில். அதை வந்து பிரமாதமாக எடுத்திருக்காங்க உண்மையிலே அந்த ஃபைட்டை. ஆனால் ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரியே இருக்குது அந்த ஃபைட்டு. சரி, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க, ஆண்ட்ரியா அவங்களுக்கான கொடுத்த அந்த பாத்திரத்தை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஷாம் கொஞ்ச நேரம் வந்தாலும் அவர் அருமையாக பண்ணியிருக்காரு. வந்து அந்த வில்லன், அந்த தூத்துக்குடி ஆர்பரில் வில்லன் வந்து குறிப்பாக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இன்னொரு வில்லன், அவர் பெரிய ட்விஸ்ட்டு அவர் மேலே வச்சுக்கிட்டே போகிறாங்க. வந்து அதை நம்ம சொல்லக்கூடாது. சந்தோஷ் பிரதாப் அவர் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு சஸ்பென்ஸாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் லாலோடைய வேலை என்ன, லால் ஏன் வந்து இந்த சக்திவேலுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குது. குறிப்பாக அந்த சின்ன பொண்ணுடைய நடிப்பு, ஒரு குட்டி பொண்ணு. அந்த குட்டி பொண்ணு வந்து முதல்ல அப்படியே சாதாரணமாக இருக்கும்போது ஓவர் ஆக்டிங், பொதுவாக சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணிடுவாங்க, இல்லைனா வந்து எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. தேவையான இடத்துல மட்டும் நடிக்கிறது அப்படின்ட்டு அதை டைரக்டர் கரெக்டாக வேலை வாங்கியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை தன் தோளில் சுமப்பவர் வந்து லெஜண்ட் சரவணா தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவரை வச்சு தான் எல்லாமே போயிட்டுருக்கு. படத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, காமெடின்ற ஒரு விஷயம் அப்படின்னு வரும்போது விடிவி கணேஷ் அவர் அந்த மெக்கானிக் செட்டோடைய, அந்த மெக்கானிக் கேரேஜோடைய ஓனராக நடிக்கிறார். அவர் இடையில போட்டு அடிக்கிற விட்டு, அவர் கூட வர இந்த காமெடி நடிகர், இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட அவருடைய கேரக்டரை ஆக்ஷன் பண்ணிட்டு போயிருக்கலாமேன்னு தோணுது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி ஆரம்பித்து டக்குன்னு முடிஞ்ச உடனே சூப்பராக இருக்குதுப்பா அப்படின்னு சொன்ன விஷயம், அந்த கேன்டீன் போனவங்களாம் அப்படியே திரும்ப ஓடிடுறாங்க. இந்த செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேக் அடிக்குது. ஒரு கட்டத்தில் இந்த கதையை எப்படி சொல்கிறதுன்னு கொஞ்சம் தடுமாறி இருக்காரு துரை செல்வகுமார். ஆனாலும் கிளைமேக்ஸில் கொண்டு வந்து ஒரு பிரமாதமான ஒரு சென்டிமெண்ட்டோடு, அதை சொல்ல வேணாம், ஒரு அருமையான சென்டிமெண்ட்டோடு, யாரும் எதிர்பார்க்காத விதமாக. அதான் நான் திரும்ப சொல்கிறதுன்னா, செகண்ட் ஹாஃப் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது லாஜிக்கோடு அந்த ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க. அப்படி வந்து முடிக்கிறாரு. மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்தில் நடித்த எத்தனை கேரக்டர்களும் வேலை வாங்கியிருக்காரு. டெக்னிக்கலாக படம் நல்லா இருக்குது. இதையெல்லாம் மீறி இந்த படம் குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படமாக இருக்கும். அங்கங்கே ரத்தம் அதெல்லாம் இருக்குது, வந்து அதையெல்லாம் மீறி வந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.